முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வாட் இஸ் செஸ் கேம்னா என்ன, ஹவு டு செட்டப் த செஸ் செஸ் போர்டை பற்றியான இன்ட்ரொடக்ஷன். அதன் பிறகு அதனை தொடர்ந்து ஒரு காயின் பேர் அது எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். செஸ் கேமுடைய ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். பான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான். பானுக்கெலாம் ஒரு பாயிண்ட் தான். ரூக்குக்கு 5 பாயிண்ட்டு, நைட்டுக்கு 3 பாயிண்ட்டு, பிஷப்புக்கும் 3 பாயிண்ட்டு. செஸ் காயின்லே மோஸ்ட் வேல்யூபிள் பீஸ் எது பார்த்தீங்கன்னா க்யூன் தான். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். க்யூன் ஏன் மோஸ்ட் வேல்யூபிள் பீஸ்னால், நைட்டை தவிர எக்ஸப்ட் நைட்டு போகிற எல் ஷேப்பில் ஜம்ப் பண்ணி போகிறத தவிர பாக்கி அத்தனை பான் போலையும் ட்ராவல் ஆகும், பிஷப் போலையும் மூவ்மெண்ட் பண்ணும், ரூக்கு போலையும் மூவ்மெண்ட் பண்ணும், கிங்கு போலையும் மூவ்மெண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அதுக்கு 9 பாயிண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் இந்த செஸ் காயின். இந்த செஸ் போர்டை நல்லா பாருங்களேன். நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஏ ஃபைல் அப்படி சொல்லியிருக்கேன். ஏ ஃபைலு, இது பி ஃபைல், இது சி ஃபைல், இது டி ஃபைல், இப்படியே இஎஃப்ஜிஹெச் இப்படியே போயிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரேங்க் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இப்படியே 8 ரேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காயினும் மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு நொட்டேஷன்ஸ், அதாவது அந்த காயின் மூவ்மெண்ட் பண்ணுறதை நம்ம ஸ்கோர் ஷீட்டில் ஒரு குறியீடு பண்ணிப்போம். எக்ஸாம் பேர் நொட்டேஷனு. அதுதான் ஸ்கோர் ஷீட் எழுதுவாங்க. அந்த காயின் எந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆனதுன்னு. இப்போ ஒரு ஸ்கொயருக்கும் காயினுக்கு தகுந்தாப்பில் அது நேம் அந்த நொட்டேஷன்ஸ் குறிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் இருக்குது வச்சுங்க. கிங் இனிஷியல் பொசிஷனில் E1 இருக்குது, க்யூன் D1 இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கிங் இந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆகுது அப்படின்னா E2மாங்க. என்னென்னா ஃபைல் நேம் செகண்ட் ரேங்க்கு போகுது. இதுக்கு பேர் E2, அதாவது KE2. கிங் E2 இப்படி வச்சுருந்தா கிங் E2. இப்போ க்யூன் மூவ்மெண்ட் ஆகி போய் இங்கே உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன். க்யூன் என்ன ஃபைலில் இருந்தது? டி ஃபைலில் இருக்குது. என்ன ரேங்க்கில் இருக்குது? 5th ரேங்கில் இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா க்யூன் D5. அப்போ ஒரு ஸ்கொயரும் காயின் மூவ்மெண்ட்டு ஆவறதுக்கு தகுந்தாப்பில் அதுக்கு ஒரு நொட்டேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒரு நேம், ஒரு நொட்டேஷன் இருக்கும்னு வச்சிங்களேன். அது காயின் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் எழுதுறது. இப்போ அதுதான் ஸ்கொயர்ஸ்க்கு நொட்டேஷன்ஸ் குறிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிங் இங்கே போகுதுன்னு வச்சிங்களேன். இது எந்த எஃப் ஃபைலில் செகண்ட் ரேங்கில் போயிடுச்சு, கிங் F2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போல் ஒவ்வொரு பீஸ் போகிறத பொறுத்து அதுக்கு நொட்டேஷன்ஸ் குறிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் இருக்குது. நைட் நான் சொல்லியிருக்கேன் எல் ஷேப்பில் 3 ஸ்கொயர் போகுது அப்படின்னா நைட்டு F3 KF3 அப்படின்னு சொன்னால் கிங்கா நைட்டாங்கிறது தெரியாது. அதனால் நைட்டு மூவ்மெண்ட் போன மட்டும் NF3 அப்படின்னு குறிக்கணும். கிங்கு போகும்போது மட்டும் KF3 அப்படின்னு குறிக்கணும். இப்போ நைட்டு இங்கே ஜம்ப் ஆகி இங்கே உட்காந்துருக்கு. இதை எப்படி குறிக்கணும்னா கேபிட்டல் N ஸ்மால் F3, நைட் F3 அப்படின்னு குறிக்கணும். அதே போல் பிஷப் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த பிஷப் ஒரு வேளை இங்கே போயிட்டு உட்காதுன்னா இது என்னது ஹெச் ஃபைலு 3rd ரேங்கில் இருக்குது. அப்போ கேபிட்டல் B ஸ்மால் H3, பிஷப் H3 அப்படின்னு பேர். இப்போ ரூக்கு இருக்குது. ரூக்கு ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு வேளை இங்கே போயிட்டு வைக்கிறோம் அப்படின்னா இதை எப்படி எழுதுன்னா ரூக்குக்கு ஃபஸ்ட் லெட்டர் RH4, ரூக்கு H4, RH4, ஆர் கேபிட்டல் ஸ்மால் H4, ரூக் H4 அப்படின்னு எழுதணும். இப்போ பான் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுங்க. ஒரு வேளை பான் போகுதுன்னா அந்த ஃபைலோட நேம் C4 அப்படின்னு எழுதினா போதும். கிங்கும் போர்டில் இருக்குது அப்படின்னா அதில் மேலே என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப் பாயிண்ட். கிங்கும் இருந்தால் ட்ரா. இப்போ கிங்கு ப்ளஸ் எனி அதர் பீசஸ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூக்கை வச்சுப்போமே. இப்போ ட்ரா கிடையாது. ஒயிட்டு காயினுக்கு ஒரு ரூக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அங்கே கிங்கு மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இந்த ரூக்கை வச்சு அவங்கள செக்மேட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே கிங் வர்சஸ் கிங் மட்டும் இருந்தால் ட்ரான்னு சொன்னேன். அதே போல் இப்போ இந்த ரூக்கை வச்சு இந்த கிங்கை
5-0 50 மூவ்க்குள்ளே நம்ம செக்மேட் பண்ணிட்டோம்னா வின்னு. அப்படி 50 மூவ் மேங்கொண்டு போயிட்டாங்க, 51st மூவ் வரலையும் கிராஸ் பண்ணிட்டாங்க பிளாக் அப்படின்னா, கவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரா. ஈவன் தோ மெட்டீரியல் வச்சுருந்தாலும் 50 மூவ்க்குள்ளே செஞ்சால் தான் வின்னு. 50 மூவ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது ட்ரா. ஸோ இப்போ ஒரு ரூக்கு வந்து போதுமான மெட்டீரியல் வந்து இந்த பிளாக் கிங்கை வந்து செக்மேட் பண்ணுறதுக்கு அது எப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம். மூவ்மெண்ட்னே வச்சிங்களேன், இந்த ரூக்கை மேக்ஸிமம் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு இங்கே வச்சிடணும். அவங்க பிளாக் வந்து கிங் வந்து E5 வராங்க, இவங்க சப்போர்ட் போடுறாங்க. ஒயிட் வந்து கிங் வந்து E3. இப்போ பிளாக் கிங் வந்து மூவ் ஆகணும். நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்தந்த ஸ்கொயருக்கு மட்டும்தான் அது போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்கு பேக்வேர்ட் பொசிஷன்லேயே E6 போகுது அப்படின்னா இந்த கிங் வந்து ஒரு ஃபார்வேர்ட் ஆகி அந்த கிங்கை வந்து கிக் அவுட் பண்ணுற மாதிரி போகும். இப்போ பிளாக்கோடைய ப்ளே கிங் வந்து எங்கே விளாடும்னா இந்த 3 ஸ்கொயருக்கு மட்டும்தான் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகுது அப்படின்னா அடுத்த ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடுத்த ரேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிங் வந்து போகிறதுக்கான ஸ்கொயர்ஸ் வந்து மூமெண்ட் ஆக ஆக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனுடைய ஏரியா. ஏன்னா இந்த ரூக் வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிவிடுது, இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிடுது, இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடுது. இப்போ கிங் வந்து மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேளை இங்கே வராங்க அப்படின்னா கிங் வந்து சப்போர்ட் போட்டுக்கும். அடுத்த பிளாக் கிங் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பிளேஸஸ் இதாக இருக்கும். கிங் வந்து D6 வந்துட்டாங்கன்னா அடுத்த 5 கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இது ரேங்கில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 5லையும் கண்ட்ரோல் பண்ணி ஏரியாவை அதோடைய மூமெண்ட்ஸ் வந்து ஏரியாவை வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க. இப்போ பிளாக்கோடைய மூமெண்ட்டு அடுத்த 3 ஸ்கொயர் எங்கே போகும் அப்படின்னா, ஒரு வேளை கிங் D7 போகிறாங்க அப்படின்னா கிங் போகும், அப்போஸ் பண்ணும். கிங் வராங்க, திரும்ப கிங் போகிறாங்க. இப்போ அடுத்த 3 ஸ்கொயருக்கு தான் போய் ஆகணும், ஏதோ ஒரு ஸ்கொயருக்கு. ஸோ இங்கே வராங்க அப்படின்னாலும் கிங் வந்து வரும் கிட்டக்க. ஸோ அடுத்த 3 ஸ்கொயர் எங்கே போகிறாங்க, ஸோ இங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த ரூக்கை வந்து C5 வச்சு செக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் செக். அடிக்கிற மாதிரி வைக்கிற பொசிஷனுக்கு பேர் தான் செக்கு. அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் போயிட்டுனா செக் மேட்டுன்னு பேர். இப்போ செக்கு கொடுத்துருக்காங்க, செக்குக்கு அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே வந்து இதை வெட்டிட்டா ட்ரா தானே, கிங் வர்சஸ் கிங் வந்து ட்ரா தானே, அதுக்காக வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்க வந்து சப்போர்ட் போட்டுடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இதாக இருக்குது. ஒரு வேளை கிங் வந்து B7 போகுதுன்னு வச்சிங்களேன், அடுத்த ரேங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஒன்லி 3 ஸ்கொயருக்கு ஏரியா வர 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 குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து ஒரு வேளை இங்கே போகிறதா வச்சுப்போம். அப்போ என்னென்னா திரும்ப எகைன் இங்கே வச்சு செக்கு கொடுப்பாங்க. இது அடிக்கிற மாதிரி வைக்கிற பொசிஷனுக்கு பேர் செக்கு. அதுலேருந்து கிங் எஸ்கேப் ஆகிட்டுனா செக் மேட்டு கிடையாது. ஸோ ஒரு வேளை இங்கே வர்றாங்க, இப்போ கிங் வந்து ஃபார்வேர்ட் ஆகி போகும். ஸோ கிங் வந்து திரும்ப A7 வராங்க, ஒயிட்டு கிங் வந்து கிங் C7. இப்போ இந்த பிளாக்கு கிங்கை பாருங்கள், போகக்கூடிய இடம் ஒரே ஸ்கொயர் A8 மட்டும்தான் போகும். ஏன்னா இந்த ஸ்கொயரை வந்து ரூக்கு பார்க்குது, ஆல்ரெடி கிங்கும் இந்த ஸ்கொயரை வந்து பார்த்துட்டு நிற்குது. அப்போ கிங் வந்து ஒன்லி இங்கெல்லாம் வர முடியாது, வந்தால் வெட்டுப்பட்டுடும். இப்போ போகக்கூடிய இடம் ஒரே ஒரு ஸ்கொயர் A8 தான் இப்போ இருக்குது. இப்போ அடிக்கிற மாதிரி பொசிஷன் பேர் செக்கு. செக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ செக்குக்கு இந்த பிளாக் கிங்கு எங்கேயுமே போக முடியாது. இங்கே போனால் ஒயிட்டு கிங் வெட்டிவிடும், எதிர்த்து வந்தால் ரூக் வந்து வெட்டிடும். டைகோனல்லையும் போக முடியாது, ஒயிட்டு கிங் வந்து இது கண்ட்ரோலில் வச்சுருக்கு, இந்த ஸ்கொயரை வந்தால் வெட்டிடும். ஸோ யார் கிங்கு ஃபஸ்ட்டு வெட்டுப்படுதோ அவங்க வந்து லாஸ்ட் த கேம். இதுதான் வந்து செக்மேட் பண்ணுறது எப்படிங்கிறத பொசிஷன். அடுத்தது கிங் இருந்தால் ட்ரான்னு பார்த்தோம். அதுபோல் கிங்கும் சில மெட்டீரியலை வச்சுக்கிட்டு பொசிஷன் வந்து, அதாவது செக்கு கொடுக்காம ஆப்போனண்ட் கிங்கு எங்கேயுமே போக முடியல. இப்போ பிளாக்குடைய மூவ்மெண்ட் இந்த பொசிஷனில் பிளாக்குடைய மூவ்மெண்ட்னு வச்சிங்களேன், இதுக்கு பேர் வந்து ஸ்டேல்மெட்டுன்னு பேர். ஏன்னா செக்கு கொடுத்து ஆப்போனண்ட் கிங்கு எங்கேயுமே போக முடியல அப்படின்னா தான் செக்மேட்டு. ஆனால் நீ செக்கு கொடுக்காமலே ஆப்போனண்ட் கிங்குக்கு எங்கேயுமே போகிறதுக்கு ஸ்கொயர் கொடுக்கல அப்படின்னா அது பேர் வந்து ஸ்டேல்மெட். அது ரெஃபர்ட் ஆஸ் ட்ரா, அதுவும் ட்ரா. அப்போ கிங்கு அலோனாக இருந்தாலும் ட்ரா, 50 மூவ்க்குள்ளே நம்ம வந்து செக்மேட் பண்ணல அப்படின்னாலும் ட்ரா, செக்கு கொடுக்காம ஆப்போனண்ட் கிங்க்கு போகிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லைனாலும் ட்ரா தான். அப்போ ட்ரா வந்து இத்தனை டைப் இருக்குது.
அதே போல் அக்ரிமெண்ட் டைப்லேயும் ட்ரா பண்ணுவாங்க. ரிப்பீட் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த பொசிஷனை பாருங்கள். இப்படி வந்து ஒரு பொசிஷன் இருக்குது வச்சிங்களேன். பிளாக்குக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரூக் இருக்குது, நைட் இருக்குது, க்யூன் இருக்குது. ஆனால் ஒயிட்டுக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா 3 பான் தான் இருக்குது, மற்ற பீஸ் இல்லை. ஒரு ரூக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது பிளாக்குக்கிட்ட, ஒரு நைட் இருக்குது. 2 பான் வந்து 2 பானுக்கு 1 பான் வந்து பிளாக்குக்கிட்ட இருக்குது. 2 பான் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒயிட்டுக்கிட்ட. பாக்கி எந்த பீஸும் அடிஷ்னலாக இல்லை. இப்போ மெட்டீரியல் வேல்யூ படி வச்சிங்கன்னா பிளாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ ஒரு வேளை இங்கேருந்து போய் இங்கே செக்கு கொடுத்துட்டாங்க. செக்குனா அடிக்கிறா போல் வைக்கிற பொசிஷனுக்கு பேர் தான் நான் செக்குன்னு சொல்லியிருக்கேன், கிங்கை. இந்த கிங் வந்து ஒரு வேளை பெர்ஹாப்ஸ் கிங் வந்து H8 போகுதுன்னு வச்சுங்க. திரும்பவும் இங்கே செக்கு கொடுப்பாங்க. செக்கு கொடுத்தா இந்த கிங் போகக்கூடிய இடம் ஒரே ஸ்கொயர் தான், இங்கே தான் போயே ஆகணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் வர முடியாது. குயின் பார்க்குது. குயின் வந்து டயகனல்லையும் போகும், ஃபைல்லையும் போகும்னு சொல்லியிருக்கேன். அதனால் கிங் வந்து இங்கே வருது. ஸோ எகைன் வந்து இங்கே செக் கொடுக்குறாரு. திரும்பவும் கிங் வந்து ஒரு வேளை இங்கே மாறி வருது அப்படின்னா எகைன் செக் கொடுக்குறாரு. அப்போ கிங் வந்து எகைன் வந்து G7 வருது. குயின் G5 செக்கு, கிங் வந்து H7, குயின் H5 செக்கு. இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா 3 டைம் அதே போல் பொசிஷன் வந்துருச்சுன்னா அதுவும் ட்ரா தான். அது வேறு 3-fold ரிப்பீட்டேஷன் பேர். ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் பண்ணாலும் ட்ரா தான். அதே போல் இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு பிஷப் தான் இருக்குது ஒயிட்டுக்கிட்ட. இந்த ஒயிட் வந்து பிஷப்பை வச்சு இந்த பிளாக்கு கிங்கை வந்து மேட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா 50 மூவ் கிராஸ் ஆகிடும். அதுதான் இதுக்கு பேர் வந்து இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்னு பேர். இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் அப்படின்னு பேர். இதே 2 பிஷப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிஷப் மட்டும் இருக்குன்னா அது பேர் இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்னு பேர். அது வந்து ட்ரா தான். இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியலாக இருந்தாலும் அது